என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளே இல்லைன்னு சொன்ன ஒரு நேரத்தில், எங்கள் அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டா கடவுள் வந்து நேராக காட்டு, அப்போ நான் பார்த்தா நம்புகிறேன். நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன். அம்மா தான் தெய்வம், அப்பா. அப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலதெல்லாம் நம்பிக்கை வந்தது. இப்போ முழுசாக வந்து புரிஞ்சிருச்சு, இதுதான், இதை விட்ட வேற எதுவும் இல்லை. என் பேர் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ஜெயக்குமார். அப்புறம் ஜேகேன்னு கூப்பிட்டாங்க. இப்போ வந்து சிவம் சொல்லிட்டு மாறிட்டேன், ஜேகே சிவம். சிவம் கூப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஆன்மீக பாதையில் போகும்போது பெரும்பாலும் ஒருத்தருடைய பெயர் வந்து மாற்றம் வந்துடும். அந்த அவங்களுடைய பழைய பெயர் இல்லாமல் போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். என்னுடைய தோற்றமாக மாறி போச்சு. சிறு வயதில் வந்து டெய்லி ஷேவ் பண்ணுவேன், ட்ரிம்மாக இருப்பேன், பேண்ட் ஷர்ட் வந்து அயன் பண்ணாமல் போட மாட்டேன், பக்காவாக இருப்பேன். ஒரு 36 வயசுக்கு அப்புறம் நான் வந்து அந்த பார்பர் ஷாப்புக்கு போகிறதே விட்டேன். மொட்டை, தாடி. இப்போ ஆயிடுச்சு ஒரு 5 வருஷம், 5-6 வருஷம் ஆகுது. மொட்டை அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எடுப்படா இல்லையான்னு தெரியாது. அவர் தான் அதுக்கு. அவர் என்ன சொல்றாரு அதான். இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். இது 36 வயசு. லாஸ்டா வந்து நான் போட்டோ எடுத்தது இதுதான், தாடி இல்லாமல் போட்டோ எடுத்தது. இது கூட வெளிநாடு போகிறதுக்கும் சைக்காலஜி படிக்கிறதுக்காக போட்ட ஃபோட்டோ. கடைசியில் போக முடியாமல் போயிடுச்சு. இது 36, இப்போ வந்து 58. என் பேர் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ஜெயக்குமார். அப்புறம் ஜேகேன்னு கூப்பிட்டாங்க. இப்போ வந்து சிவம் சொல்லிட்டு மாறிட்டேன், ஜேகே சிவம். சிவம் கூப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.